ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து யூபிஐ சேவையை நிறுத்தப் போவதா இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் இப்போ புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க ஏப்ரல் 1, 2025 90 நாட்களுக்கு மேலான யூபிஐ நம்பரில் இணைக்கப்பட்ட மொபைல் எண் செயலற்றதாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக யூபிஐ சேவையிலிருந்து நிறுத்தப் போவதான்னு சொல்லி இந்த அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதை தடுக்கிறது எப்படின்னா, கால்ஸ், எஸ்எம்எஸ், இன்டர்நெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவையை அது மூலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த யூபிஐ சேவையிலேருந்து ட்ராப் பண்ணுறதை நீங்கள் தடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, இது எதனால் இப்போ புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, தவறான நடவடிக்கைகள் நடந்துடக்கூடாதுன்னு தான் முன்னெச்சரிக்கையாக இந்த விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி யூபிஐயில் நிறைய மோசடிகள் நடக்க நமக்கு தெரிய தான் செய்யுது. இப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் 90 நாட்களுக்கு மேலான ஒரு யூபிஐயோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் செயலற்றதாக இருந்தால் அதனுடைய தொலைத்தொடர்பு நிறுவனமே அதனோட துண்டிப்பை கட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மொபைல் நம்பரை வேறு யாருக்கோ போயிடும். ஆல்ரெடி இந்த யூபிஐ நம்பரோட இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு எண் அந்த புதுசாக வாங்கின கஸ்டமருக்கு அந்த மொபைல் நம்பரோட யூபிஐ இணைக்கும்போது அவருக்கு அந்த யூபிஐ நம்பரோட அவருடைய வங்கி ஆல்ரெடி இணைஞ்ச வங்கி கணக்கோடு இணைஞ்சிரும். இதனால் தவறான நடவடிக்கைகளை ஈடுபடலாம். இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா, இப்போ என்பிசிஐ இந்த புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். இப்படி பண்ணுறதுனால நிறைய மோசடிகளை தடுக்க முடியும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதிரி 90 நாட்களுக்கு மேலாக யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய மொபைல் எண்ணோட இணைச்ச யூபிஐ மட்டும்தான் நிறுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா யூபிஐ ஆக்டிவாக தான் இருக்கும்.